உறக்கத்திலே வருவதல்ல கனவு, உன்னை என்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு. ஸோ வெல்கம் டு துளிர் ஐஏஎஸ் அகாடமி. இந்த வீடியோ என்ன பார்க்க போனா, ஸோ இந்தியாவில் நடந்த விவசாய புரட்சிகள் சரிங்களா. ஸோ அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன்ஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா. ஸோ கிரீன் ரெவல்யூஷன் சரிங்களா, MS சுவாமிநாதன். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ வந்து உங்களுக்கு கிரே ரெவல்யூஷன் என்ன சரிங்களா, ரெட் ரெவல்யூஷன் என்ன, பிங்க் இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக எல்லா எக்ஸாம்ல பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் ரெகுலராக கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இப்போ நம்ம கான்வாய் டெஸ்ட் 26வது டெஸ்ட்ல இந்த கொஸ்டின் பார்ப்போம் வாங்க. Who among the following used the term green revolution for increasing agricultural production in India? பாருங்க, இந்தியாவில் விவசாய உற்பத்தியை அதிகரிக்க பசுமை புரட்சி என்ற வார்த்தையை பயன்படுத்தியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ டாக்டர் ரங்கராஜனா இல்லை MS சுவாமிநாதனா, ராஜ் கிருஷ்ணாவா இல்லை RKV ராவா. ஸோ உங்களுக்கு ஓப்பனிங்லாம் சொல்லிட்டு யாருன்னா MS சுவாமிநாதன். ஸோ ஆன்சர் வந்துன்னா B MS சுவாமிநாதன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது கேள்வி, who is known as the father of green revolution in the world? பாருங்க, உலகில் பசுமை புரட்சியின் தந்தை என்று பாருங்க, உலக அளவுல பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நார்மன் போர்லாக்கா இல்ல டேனியல் ஜே ஜாக்கப்பா இல்ல கிளிப் ஜோன்ஸா இல்ல ஜான் பி கீசி. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மன் போர்லாக். ஸோ விடை ஏ நார்மன் போர்லாக். இந்த நார்மன் போர்லாக் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு 1970ஆம் ஆண்டு 1970ஆம் ஆண்டு வந்து நோபல் பிரைஸ் கொடுத்துருப்பாங்க சார். நோபல் பரிசு கொடுத்துருப்பாங்க, நோபல் பரிசு கொடுத்துருப்பாங்க ஓகேவா. ஸோ இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்னா அமெரிக்காவை சேர்ந்தவர் சரிங்களா. இவர் அமெரிக்காவை சேர்ந்தவர். தேர்ட் கொஸ்டின், தி கிரீன் ரெவல்யூஷன் இன் இந்தியா வாஸ் ஆன் இன்ட்ரோடக்ஷன் சரிங்களா, இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஹை yielding varieties of seeds for dash கொடுத்திருக்காங்க. இந்தியாவில் பசுமை புரட்சி என்பது எதற்கு அதிக மசூல் தரும் வகைகளின் விதைகளை அறிமுகப்படுத்துவதாகும். ஸோ மில்லட், பல்ஸ், வீட், ஆயில் சீட். பாருங்க, திணை வகைகளா இல்ல பயிர் வகைகளா இல்ல கோதுமையா இல்ல எண்ணெய் வித்துவா. ஸோ ஆன்சர் வந்து உங்களுக்கு வீட் சரிங்களா. ஸோ அண்ட் வீட் மட்டும் இல்லாம அரிசி, ரைஸ் ஆல்சோ சரிங்களா. ஸோ அரிசி பிளஸ் அரிசி. ஸோ ஆன்சர் சி. ஸோ அடுத்து வந்து fourth question. So which of the following state was chosen as the initiation site in India for green revolution? பாருங்க, இந்தியாவில் பசுமை புரட்சிக்கான தொடக்க இடமாக பின்வரும் எந்த மாநிலம் தேர்ந்தெடுக்கப்பட்டது கேட்டிருக்காங்க. ஸோ பஞ்சாப், தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், பீகார். ஸோ இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் பஞ்சாப். ஆன்சர் வந்து ஏ. 1960கள் வந்து பார்த்தீங்கன்னா துவங்கினாங்க சரிங்களா. ஸோ ஆன்சர் ஏ. ஸோ அடுத்து, silver fiber revolution is related to production of which of the following? பாருங்க, வெள்ளி இழை புரட்சி பின்வருவற்றில் எதன் உற்பத்தியுடன் தொடர்பு, எந்த உற்பத்தியுடன் தொடர்பு உடையது கேட்டிருக்காங்க. ஜூட்டா, காட்டனா, சில்கா, காயிரா சரிங்களா. சணல், பருத்தி, பட்டு, தென்னை நார் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பி பருத்தி, காட்டன் ஓகேங்களா. ஸோ ஆன்சர் பி. ஸோ ஆறாவது கேள்வி, which of the following revolutions is related with production of fruits, honey production and horticulture development? பாருங்க, என்ன கேட்க, பின்வரும் புரட்சிகளில் எது பழங்கள் உற்பத்தி, தேன் உற்பத்தி மற்றும் தோட்டக்கலை மேம்பாடு ஆகியவற்றும் தொடர்புடையது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 4 கொடுத்துருக்காங்க. கோல்டன் ரெவல்யூஷன், சில்வர் ரெவல்யூஷன், எல்லோ ரெவல்யூஷன், எவர்கிரீன் ரெவல்யூஷன். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் ரெவல்யூஷன். அப்போ கேட்பாங்க சரிங்களா. ஸோ என்ன கேட்பாங்க உங்களுக்கு, பழங்கள் உற்பத்தி, தேன் உற்பத்தி, ஸோ தோட்டக்கலை மேம்பாடு இதோட தொடர்புடையது எதுன்னு கேட்பாங்க. ஸோ கோல்டன் ரெவல்யூஷன் சரிங்களா. ஸோ பொன் புரட்சி. ஸோ 7வது கேள்வி, டாக்டர் வர்கீஸ் குரியன் இஸ் known as father of in India. பாருங்க, இந்தியாவில் டாக்டர் வர்கீஸ் குரியன் எதனோட தந்தை என்று அழைக்கப்படுகிறார் சரிங்களா. ஸோ ஒயிட் ரெவல்யூஷனா இல்ல எல்லோ ரெவல்யூஷனா இல்ல ரெட் ரெவல்யூஷனா இல்ல பிரவுன் ரெவல்யூஷனா. ஸோ விடை வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ரெவல்யூஷன் சரிங்களா. ஸோ வெள்ளை புரட்சியோட தந்தை என்று அழைக்கப்படுகிறார். ஸோ இதுக்கு இவர் எடுத்துக்கிட்ட அந்த ஆபரேஷன் பேர் ஃப்ளட் சரிங்களா. ஸோ ஆபரேஷன் ஃப்ளட். ஸோ ஓகே. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ. 8வது கேள்வி, ஒயிட் ரெவல்யூஷன் இஸ் அசோசியேட்டட் வித் வெண்மை புரட்சி எதனுடன் தொடர்புடையது? ஸோ டைரி ப்ரொடக்ஷன், மில்க் ப்ரொடக்ஷன், போத் ஏ அண்ட் பி ஆர் எக் ப்ரொடக்ஷன். ஸோ ஆன்சர் வந்து போத் ஏ அண்ட் பி. ஆன்சர் போத் ஏ அண்ட் பி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆபரேஷன் ஃப்ளட்டோட சேர்ந்ததான் ஓகேங்களா. ஸோ 9வது கேள்வி, கோல்டன் ஃபைபர் ரெவல்யூஷன் இஸ் அசோசியேட்டட் வித் ஜூட் ப்ரொடக்ஷன்,
ஃபிஷ் ப்ரொடக்ஷன், லெதர் ப்ரொடக்ஷன், பெட்ரோலியம் ப்ரொடக்ஷன். தங்க இலை புரட்சி எதனுடன் தொடர்பு கேட்டிருக்காங்க. ஸோ சணல் உற்பத்தியா, மீன் உற்பத்தியா, தோல் உற்பத்தியா, இல்ல பெட்ரோலிய உற்பத்தியா? ஸோ சணல் உற்பத்தி, ஜூட் ப்ரொடக்ஷன். ஜூட் அதிகமா இந்தியாவில் எங்க வந்து தயாராகுதுன்னா உங்களுக்கு வெஸ்ட் பெங்கால தயாராகுது. சரிங்களா, மேற்கு வங்கத்தில் தயாராகுது. சரிங்களா. ஸோ 10வது கேள்வி அடுத்து 10th கொஸ்டின். பிரவுன் ரெவல்யூஷன் இஸ் அசோசியேட்டட் வித் பழுப்பு புரட்சி எதனுடன் தொடர்புடையது? கொக்கோ ப்ரொடக்ஷன், லெதர் ப்ரொடக்ஷன், நான் கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்சஸ் ப்ரொடக்ஷன், டி வந்து பார்த்தீங்கன்னா ஆல் தி அபோவ். ஸோ பழுப்பு புரட்சி வந்து பார்த்தீங்கன்னா அனைத்துடன் தொடர்புடையது தான். ஸோ கொக்கோ உற்பத்தி, தோல் உற்பத்தி, மரபுசாரா எரிசக்தி உற்பத்தி. சரிங்களா. ஸோ மூணுமே உள்ளடக்கி தான். ஸோ இப்போ ஆன்சர் வந்து மேலே உள்ள அனைத்தும். ஆன்சர் டி, மேலே உள்ள அனைத்தும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 11வது கேள்வி. So pink revolution is associated with இளஞ்சிவப்பு புரட்சி எதனுடன் தொடர்புடையது? பாருங்க, prawn production இறால் உற்பத்தி, ஆனியன் ப்ரொடக்ஷன் வெங்காய உற்பத்தி, பார்மசூட்டிக்கல் ப்ரொடக்ஷன் மருந்துகள், all the above. சரிங்களா. சோ இளஞ்சிவப்பு புரட்சி உற்பத்தினா சோ மேல உள்ள அனைத்தும் தொடர்புடையதான். சரிங்களா. இறால் உற்பத்தி, வெங்காய உற்பத்தி, மருந்துகள் அனைத்தும் கலந்துதான் வந்து உங்களுக்கு இளஞ்சிவப்பு புரட்சி. So answer D. So black revolution is associated with jute production, potato production, wool production, petroleum production. கருப்பு புரட்சி எதனுடன் தொடர்புடையது? சொல்லுங்க, பெட்ரோலிய உற்பத்தி. சோ க்ரூட் ஆயில் சொல்லக்கூடிய பெட்ரோலியம் உற்பத்தி தான் உங்களுக்கு கருப்பு புரட்சி. ஆன்சர் டி. 13வது கேள்வி. ரெட் ரெவல்யூஷன் இஸ் அசோசியேட்டட் வித் சிவப்பு புரட்சி எதனுடன் தொடர்புடையது? டொமேட்டோ ப்ரொடக்ஷன் தக்காளி உற்பத்தி, மீட் ப்ரொடக்ஷன் இறைச்சி உற்பத்தி, போத் ஏ அண்ட் பி, ஏ மற்றும் இரண்டும். சோ கம்பெனி வளர்ச்சி. சோ வந்து ரெட் ரெவல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டொமேட்டோ அண்ட் மீட், சோ இரண்டும் சேர்ந்து தான் உங்களுக்கு சிவப்பு புரட்சி. சோ ஆன்சர் வந்து ஏ அண்ட் பி. சோ ஆன்சர் சி. சோ 14வது கேள்வி. சில்வர் ரெவல்யூஷன் இஸ் அசோசியேட்டட் வித் வெள்ளி புரட்சி எதனுடன் தொடர்புடையது கேட்டிருக்காங்க. ஸோ நான் கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்சஸ் ப்ரொடக்ஷன் மரபுசாரா எரிசக்தி மூல உற்பத்தி, ஃபிஷ் ப்ரொடக்ஷன் மீன் உற்பத்தி, பெட்ரோலியம் ப்ரொடக்ஷன் பெட்ரோலியம் உற்பத்தி, எக் ப்ரொடக்ஷன் முட்டை உற்பத்தி. ஸோ சில்வர் ரெவல்யூஷன் அசோசியேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முட்டை உற்பத்தி, எக் ப்ரொடக்ஷன். ஸோ ஆன்சர் டி. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோ ரெவல்யூஷன் இஸ் அசோசியேட்டட் வித் பாருங்க மஞ்சள் புரட்சி எதனுடன் தொடர்புடையது? ஸோ ஃபிஷ் ப்ரொடக்ஷன் மீன் உற்பத்தி, காட்டன் ப்ரொடக்ஷன் பருத்தி உற்பத்தி, பொட்டேட்டோ ப்ரொடக்ஷன் உருளைக்கிழங்கு உற்பத்தி, ஆயில் சீட் ப்ரொடக்ஷன் எண்ணெய் வித்து உற்பத்தி. ஸோ மஞ்சள் புரட்சி சொல்லக்கூடிய எல்லோ ரெவல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் வித்து உற்பத்தி. ஸோ ஆயில் சீட் ப்ரொடக்ஷன். ஸோ ஆன்சர் டி. ஸோ அடுத்து ப்ளூ ரெவல்யூஷன் இஸ் அசோசியேட்டட் வித் பாருங்க நீல புரட்சி எதனுடன் தொடர்புடையது? ஸோ 16வது கேள்வி நீல புரட்சி எதனுடன் தொடர்பு உடையது? ஸோ எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தி, பெட்ரோலிய உற்பத்தி, தோட்டக்கலை உற்பத்தி, மீன் உற்பத்தி. ஸோ நீல புரட்சி வந்து ஸோ ரிலேட்டட் டு ஃபிஷ் ப்ரொடக்ஷன். ஸோ ஆன்சர் டி, மீன் உற்பத்தி. ஆன்சர் டி. 17வது கேள்வி வந்து ரவுண்ட் ரெவல்யூஷன் இஸ் அசோசியேட்டட் வித் வட்ட புரட்சி எதனுடன் தொடர்புடையது? ஸோ எக் ப்ரொடக்ஷன் முட்டை உற்பத்தி, பொட்டேட்டோ ப்ரொடக்ஷன் உருளைக்கிழங்கு உற்பத்தி, ஸோ டொமேட்டோ ப்ரொடக்ஷன் தக்காளி உற்பத்தி, ஆனியன் ப்ரொடக்ஷன் வெங்காய உற்பத்தி. ஸோ ஆன்சர் வந்து பொட்டேட்டோ ப்ரொடக்ஷன். ஆன்சர் பி, உருளைக்கிழங்கு உற்பத்தி. 18வது கேள்வி என்னன்னா உங்களுக்கு சாஃப்ரான் ரெவல்யூஷன் இஸ் அசோசியேட்டட் வித் குங்குமப்பூ புரட்சி எதனுடன் தொடர்புடையது? சோலார் எனர்ஜி சூரிய சக்தி, வாட்டர் எனர்ஜி நீர் சக்தி, விண்ட் டர்பைன்ஸ் காற்றாலைகள், நன் ஆஃப் தீஸ் இவற்றில் எதுவும் இல்லை. ஸோ ஆன்சர் வந்து சோலார் எனர்ஜி. ஆன்சர் ஏ, சூரிய சக்தி தான் சாஃப்ரான் ரெவல்யூஷனோட தொடர்புடையது. சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னா வாட் இஸ் தி கிரே ரெவல்யூஷன் அசோசியேட்டட் வித் பாருங்க 19வது கேள்வி என்னன்னா சாம்பல் புரட்சி எதனுடன் தொடர்புடையது? ஸோ பீட்ரூட் ஃபெர்டிலைசர்ஸ் உரங்கள், அயன் ப்ரொடக்ஷன் இரும்பு உற்பத்தி. ஸோ ஆல் தி அபோவ். ஸோ பாருங்க கிரே ரெவல்யூஷன் சொல்லக்கூடிய சாம்பல் புரட்சி உங்களுக்கு ஃபெர்டிலைசர்ஸ் ஸோ உரங்களுடன் தொடர்புடையது. ஆன்சர் பி, ஃபெர்டிலைசர்ஸ். ஸோ அடுத்து 20வது கேள்வி. நார்மன் போர்லாக் வாஸ் ஃப்ரம் விச் கண்ட்ரி? நார்மன் போர்லாக் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஸோ ஆல்ரெடி பார்த்தோம். சரிங்களா. ஸோ 2வது கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். யூஎஸ்ஏ சேர்ந்தவர், ஸோ அமெரிக்கா நாட்டை சேர்ந்தவர். ஸோ இவருக்கு தான் உலக பசுமை புரட்சி தந்தை என்று அழைக்கப்படுகிறார். சரிங்களா. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். சரிங்களா. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸாம்ஸ்லையும் வந்து இந்த ரெவல்யூஷன் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டே இருப்பாங்க. எல்லாரும் வந்து நல்லபடியாக படிங்க. சரிங்களா. ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.